வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் வந்து கால்குலேட் பண்ணுறது ஜூலை மந்த்தும் ஆகஸ்ட் மந்த்தும் கால்குலேட் பண்ணுறோம். அதில் ஜூலை மந்த்துக்கான ஷெடியூல் தான் இப்போ போட்டுட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வீக் 1 வந்து எனக்கு ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கோல்டு, காஃப் வந்ததுனால என்னால் வந்து இந்த ஷெடியூல் உங்களுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ண முடியல. நான் முன்னாடியே எடுத்துட்டேன், பட் வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வீக் 1 ஷெடியூலில் ஆல்ரெடி சில டாபிக்ஸ் போட்டிருக்கேன். 6th வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் தென் வந்து எவ்ரிடே வந்து நீங்கள் டெய்லி ஆப்டிடியூட் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி 2 hours டைம் ஒதுக்கியிருப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து 2 daysக்கு ஒரு யூனிட் கவர் பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன். ஆல்ரெடி நான் குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா படித்தது இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதை கொஞ்சம் இன்னும் தரவாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு 2 days வந்து பிளான் போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து 6th and 7th வந்து ஓல்டு அண்ட் நியூ வந்து ஒரு 1 week ஃபுல்லாகவும், இந்த மாதிரி 4 வீக்குக்கும் 2 சப்ஜெக்ட்ஸ், அதாவது 2 ஸ்டாண்டர்டாக பிரித்து வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் 6th 7th ஓல்டு அண்ட் நியூ புக்ஸ் கவர் பண்ணணும். ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 2 hours வந்து எடுத்துக்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் யூனிட் 4, யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 வந்து போட்டிருக்கேன். ஸோ எவ்ரி யூனிட் வந்து 2 days வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கோம். இந்த ஷெடியூல் படி நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிமைண்டருக்காக தான் நம்ம வந்து ஷெடியூல் போடுறோம். ஷெடியூல் போடாமலே படிக்கலாம். பட் வந்து என்ன ஆகுனா, நம்ம எதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அந்த டைமிங்குள்ளே முடிச்சிருக்கோமா அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளே அனலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் இந்த 1 week ஷெடியூலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பிகாஸ் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால இப்போ வந்து நான் வந்து அந்த ஷெடியூலில் பேலன்ஸ் விட்டது எல்லாத்தையும் இன்னொரு ஒரு டேஸில் வந்து அதை வந்து நான் கால்குலேட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆஃப்டர் 2nd week, 3rd week, 4th week எல்லாமே சேம் கண்டிஷனில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ தமிழும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து படிக்கிற மாதிரி எவ்ரிடே தமிழ் அண்டு மேக்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கணும். இந்த ஜென்ரல் சயின்ஸை மட்டும் மாற்றி படிக்கிற மாதிரி நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் 6 days கவர் பண்ணதுக்கப்புறம் 1 day இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோம்னா ரிவிஷனுக்கு வச்சுருக்கோம். இதே மாதிரி 4 வீக்குக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டோம். அடுத்ததான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 4th வீக்கில் சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜென்ரல் சயின்ஸில் எதெல்லாம் பெண்டிங்கில் விட்டோமோ ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தது வந்து டைம் டேபிளில் என்னன்னா, இப்போ வந்து நான் காலையில் எவ்வளோ டைம் வந்து நான் ஸ்டடீஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து குழலையும் வந்து கூட வந்து மெயின்டைன் பண்ணணும், அவனையும் பார்த்துக்கணும், கேர் பண்ணிக்கணுன்றதுனால எனக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஏன்னா நம்ம குழல் வந்து திடீர்னு ஒரு நாள் சீக்கிரம் சாப்பிடலாம், ஒரு நாள் வந்து லேட்டாக சாப்பிட ஆரம்பிப்பான். அப்புறம் வந்து நிறைய டைம் வந்து தூங்காமல் விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங்லாம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் ஒரு ஷெடியூல் வந்து நான் போட்டுக்குவேன். இப்போ காலையில் எழுந்திரிக்கிறது வந்து அந்த டைமுக்கு வந்து எழுந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்கும். இது எல்லாமே இப்படிதான் வந்து ஒன்ஸ் இது படி கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து யாராலையும் ஃபுல்லாக அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது படி நடக்கணும் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களை நீங்களே வந்து நான் இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அனலைஸ் பண்ண முடியும். நம்ம இவ்வளோ நேரம் வந்து இது படிச்சிருக்கோம், நம்ம ஒரு இவ்வளோ ஹார்ஸ் வந்து நம்ம டைமிங் வச்சுருக்கோம், பட் அதில் வந்து இவ்வளோ நேரம் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். நடுவில் வந்து நிறைய பிரேக் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து குழலுக்கு வந்து ஒரு அம்மாவே வந்து எப்பயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சும் அவங்க பண்ணிடுவாங்க. ஒரு சில டைம் வந்து லஞ்ச் வந்து நம்ம குழலுக்கு மட்டும் செப்பரேட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் டின்னர் வந்து நான் தான் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து தோசை, சட்னி அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்காக மட்டும் டைமிங் ஈவினிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னா மார்னிங் குழலுக்கு வந்து நான் ஒரு மில்க் ரெடி பண்ணணும், அப்புறமேட்டு சாப்பாடு ஊட்டி விடுறது, நடுவில் அவரோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, விளையாடுறது, அந்த மாதிரி எல்லாம் போக நான் வந்து டைமிங் போட்டு வச்சுருக்கேன்.
அப்புறம் கொஞ்சம் நானும் பிரேக் எடுத்துக்குவேன். ஏன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க முடியாது, தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நடுவில் கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிற பிரேக்கில் வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்கும் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். வேக்கப் வந்து 5 o'clock போட்டு ஸ்லீப்பிங் வந்து 11 PM போட்டிருக்கேன். ஸ்டடி டைமுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.5 hours அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எவ்ரி 2.5 hours or 2 hours வந்து நான் பிரேக் போட்டுருவேன். பிரேக் வந்து மினிமம் 1/2 hourலேருந்து 1.5 hour வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் ஸ்டடி டைம் வந்து 11.5 hour காட்டுது. பட் அந்த அளவுக்கு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு டைமிங் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது இல்லாமல் வந்து 1 to 3 போட்டுருவேன். ஏன்னா வந்து நம்ம 21 days அதை கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 21 numbers போட்டு ஸ்லாஷ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட டைம் டேபிள். இதுபடி தான் வந்து நம்ம டைமிங் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் டேபிள் போட்டுட்டோம். ஆல்ரெடி வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம், அப்புறம் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டு இல்லாமல் இன்னும் ஒன்று வந்து இருக்குது. அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து டு டூ லிஸ்ட்டுங்க. ஆமாங்க, டு டூ லிஸ்ட்டு தான். அதாவது ஷெட்யூலும் டைம் டேபிளும் இல்லாமல் நம்ம எவ்ரிடே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு நம்ம அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கிறோம், என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம், முடிஞ்சால் அந்த 10th இத்தனை லெசனு அப்படின்ற மாதிரி நான் நோட் பண்ணிக்குவேன். அன்றைக்கி நைட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம இதை வந்து டிக் அடிக்கணும், நம்ம என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணோம், எது பெண்டிங்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஒர்க் பண்ண இடத்துல இருந்தால் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அங்கே வந்து டாஸ்க்கு வந்து என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் டே வந்து அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த லிஸ்ட்டு இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது வந்து இதுலேயும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் நான் வந்து முன்னாடி போட்டிருந்த அந்த லிஸ்ட்டு குரூப் 4க்கு பண்ணது. இதுலேருந்து இப்போ வந்து நான் யூனிட்டில் என்னென்ன லெசன்ஸ் வருதோ அதை மட்டும் எடுத்து சூஸ் பண்ணி எழுத போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அன்றைக்கி என்ன பெண்டிங்காக நம்மளுக்கு ஆச்சோ அது வந்து நம்மளுக்கு தெரியும். எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். இது இல்லாமல் பெண்டிங் ஆனதை வந்து நெக்ஸ்ட் டே கொண்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் டேயில் ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த சிலபஸை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இவ்வளோதாங்க. இந்த முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சக்ஸஸ் ஆக முடியும். உங்களை நீங்களே வந்து ரிப்பீட் அனலைசிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் எவ்ரிடே வந்து ரிவிஷன் கண்டிப்பாக மஸ்ட்டுங்க. நீங்கள் அன்றைக்கி ஃபுல் டே என்ன படிச்சிங்கன்றதை நைட்டில் 1 hour நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.